இவளின் கோபம் மௌனமாகும், எதுவும் பேசாது. இவளின் அழுகை அமிலமாகும், தாங்க முடியாது. இவனது விருப்பமே தன் வாழ்க்கை என்று வாழ்கிறாள். இவனிடம் Habibu, halamati habib andale, halamati habibu, halamati habib anda, halamati habibu, halamati habib andale, halamati habibu, halamati habibu. பாட்டி என்ன மியூசிக் Halamati habib, halamati habib andale, halamati habibu, halamati habib anda, halamati habibu, halamati habib andale, halamati habibu, halamati habibu. ஆண்டவன்ற ஆசியோட ஆண்டவனை அப்ப வடிவில கடந்த ஞாயிறு தினத்துல உட்கொண்ட எங்கட சின்ன தங்கா இல்லத்து இளவரசி குட்டி தேவதை அந்நாள இந்நாள நிகழ்வா நாங்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்ன அதுக்கு எங்கட சின்ன தங்காவை ஆண்டவர் இன்னும் நிறைவா ஆசீர்வதித்து சிறப்பான எதிர்காலத்தோட வாழ்விலையும் கல்விலையும் முன்னேறணும் என்று வாழ்த்துற நாங்க என்ஜாய் வித் சர்ப்ரைஸ் கிஃப்ட் மன்னா. வணக்கம் தாங்க. வணக்கம். என்ன பேர் பிள்ளைக்கு? நித்யா. நித்யாக்கு என்ன விசேஷம்? முதல் நன்மை என்ன ஞாயிற்றுக்கிழமை நடந்தது, இன்றைக்கு அதை கொண்டாடுறோம். என்ன அப்படித்தானே? ஓகே. குளிச்சு ஆண்டவர் இறங்கினாரா பிள்ளைக்கு? உள்ள இறங்கினாரு. என்ன ஆண்டவரை தானே பெற்றீங்க? யாரு பெற்றீங்க? ஆண்டவரை பெற்று பிள்ளைக்குள்ள வந்துட்டு ஆண்டவர். அப்ப பிள்ளைய முகத்துல இனி மகிழ்ச்சியா இருக்கணும். என்ன பிள்ளைக்கு முதல் நன்மை வாழ்த்துக்கள். எங்களை சரியா? ஓகே சரி. ஓகே. இப்ப யார் எங்களை எல்லாம் வர வச்சு இந்த மிக்கி எல்லாம் கொண்டு வந்து இந்த கிட் எல்லாம் தந்தது யாரா இருக்கும்? யார் செய்திருப்பாங்க பிள்ளைங்க? அப்பா. அப்பாட பேர் எடுக்க சொல்லி கொடுக்கல. அமலதாஸ் அப்பா செய்திருக்கலாம், அல்லது அம்மா. என்ன பேர் அம்மாக்கு? நிர்மலா அம்மா செய்திருக்கலாம். வேற வேற யார் யார் இருக்கிறாங்க உங்களோட? அக்கா. அக்காக்கு என்ன பேர்? நிவேதா அக்கா செய்திருக்கலாம். வேற வேற யார் செய்திருப்பாங்க? வேற யாராவது உறவுகள் இருக்கிறாங்களா? அதான் என்ன பேர்?
ஓகே அத்தா செய்திருக்கலாம். எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க பிள்ளை? 4ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல்? அச்சங்குளம் ஸ்கூல்ல 4ஆம் ஆண்டு. என்ன நல்லா கட்டிக்காரியா பிள்ளை? நல்லா படிப்பீங்க தானே? ஓகே. இன்னும் பிள்ளைய நல்லா உற்சாகமா படிக்கிறதுக்கு தான் இந்த கிட்டெல்லாம் வந்து மிக்கியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொன்னதை விட்டுட்டு வேற யாராவது செய்வாங்கன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அவங்களோட பேரை சொல்லுங்க. படிக்க சொல்லி நான் அம்மா அப்பா அக்கா அத்தான் 4 பேர் சொன்னீங்களோ, இவங்க தவிர வேற யாராவது செய்திருப்பாங்கன்னா அவங்களோட பேரை சொல்லுங்க. இந்த 4 பேருக்குள்ள செய்திருப்பாங்களா இல்ல வேற யாராவது செய்திருப்பாங்களா? இந்த 4 பேருக்குள்ள செய்திருப்பாங்க. ஓகே, நாங்க அதை விட்டு வெளியே போக வேணாம். இந்த 4 பேர்ல ஒரு ஆள் தான் செய்திருக்கு. அப்படி என்ன யார சொல்லுவீங்க? அப்பா. அப்படியா? வாழ்த்து வந்திருக்கு பிள்ளைக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க பாப்பா. யாரு செய்திருப்பா? அப்பாவா, அம்மாவா, அக்காவா, அத்தானா? யார் இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து இந்த மிக்கி எல்லாம் வந்து ஆட வச்சது யாரா இருக்கு? என் செல்ல குட்டிக்கு என் முழு உலகமே நீதான், என் மனம் சாயும் இனிய தோழியே நீதான், என் முதல் குழந்தையாய் கொஞ்சி வளர்ந்தவள் நீ, இன்று என் குழந்தைக்கு தாயாய் மாறி நிற்பவள் நீ, வயது 10 ஆனாலும் அன்பில் அளவில்லா கடலாய் இருக்கிறாய், சில கஷ்டமான நேரங்களில் எனக்கு தாயாகி ஆறுதல் கூறுகிறாய், பக்கத்தில் இருந்தால் சின்ன சின்ன சண்டைகள், குறும்புகள், சிரிப்புகள் முடிவதே இல்லை, ஆனால் ஒரு நொடி பிரிந்தாலே எப்போது வருவாய் என்று ஏங்கி காத்திருப்பாய், உன் அன்பில் சுயநலம் இல்லை, உன் பாசத்தில் எல்லை இல்லை, கடவுள் எனக்கு தந்த அழகான வரம் நீதான், உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும், உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் மலர வேண்டும், நான் என்றும் உனக்கு ஆதரவாக ஒரு நலன் விரும்பியாக உன் பக்கத்தில் உறுதுணையாக இருக்க வேண்டும், இந்த வாழ்க்கை முழுவதும் நீ சிரித்து வாழ வேண்டும் என்பதே என் ஆசை, உன் ஒவ்வொரு கனவும் நிறைவேறி உன் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியால் நிறைய வேண்டும், தங்கச்சி என்ற உறவை தாண்டி என் உயிரின் ஒரு பாதியாய் நீ இருக்கிறாய், இந்த வாழ்வில் எத்தனை உறவுகள் வந்தாலும் என் இதயத்தின் சிறப்பான இடம் என்றும் உனக்கு, என் செல்ல தங்கையே நீ மகிழ்ச்சியாக இருப்பதே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷம். அப்படின்னா யாரு செய்திருக்கிறாங்க? அக்கா. எங்க நிவேதா அக்கா வாங்க. பாத்தீங்களோ உங்க அக்கா தான் பார்த்து பார்த்து செய்திருக்கிறாங்க. பிள்ளைக்கு இன்றைய நாளை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க, உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க, மகிழ்ச்சியில தலைக்க வச்சிருக்கிறாங்க. சரியா? அம்மா அப்பா வாங்க. அதோட என்ன சொல்லுவோம் அக்காக்கு? பாத்தீங்களா பார்த்து பார்த்து நல்ல கதையை கேட்டீங்களா? நினைச்சு உருகி எழுதி இருக்கிறாங்க, பாசத்துல நினைச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லுவோம் அக்காக்கு தாய்க்கு? அதோட சேர்த்து அம்மா அப்பாவுக்கும் என்ன சொல்லுவோம்? நன்றி. எல்லாம் சேர்ந்து விஷ் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்து மிக்கி யாரு? மிக்கி இறந்தது யாரு? என்ன பேரு? பிள்ளைக்காக மிக்கிய மாதிரி இருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க? சரியா?